குரு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு தான் பிரம்மனா, குரு பிரம்மா, அவர் தான் பிரம்மனா, படைக்கிறது அவர் தானா. அப்புறம் குரு விஷ்ணு, ஏன் விஷ்ணுன்னு சொல்றாங்க? அவர் தான் காக்கிறவரா. அப்புறம் குரு தேவோ, குரு தேவனா என்ன? அவர் தான் தேவர்களுக்கும் தேவனா. அப்புறம் மகேஸ்வரக, மகேஸ்வரனா மகேஸ்வரனாகி ஈசனும் அவர் தானா. என்னங்க இதெல்லாம் என்ன சாதாரண வார்த்தையா? அது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, மகேஸ்வரக, அப்புறம் குரு சாட்சாத். குருனா பரபிரம்மம்னு அர்த்தம்ன்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மையில் ஸ்ரீ குருவே நமக. அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன். குரு விசுவாசத்தை தாண்டி இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல உண்மையான குரு என்பவர் யார் அப்படின்னா, நமக்குள் இருப்பவர் தான் உண்மையான குரு. அடங்கிய மனமே குரு. ஆனா கேள்வி என்னன்னா, மனம் அடங்கிருச்சான்றதுதான் கேள்வி. அடங்கிருச்சா? பக்குவம் பெற்றுருச்சா? இல்ல. அப்போ குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்கள் விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள விளக்கு இருக்கு, திரி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நெருப்பு இல்லையே. அப்ப நெருப்பு எங்க இருந்து எடுக்க முடியும்? இன்னொரு நெருப்பு கிட்ட இருந்து எடுக்க முடியும். அந்த நெருப்பு எந்த நெருப்புன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு அந்த நெருப்பு உண்மையாவே எது கொடுத்துச்சோ அவர் தான் உங்க குரு. அவர் ஸ்தூல குரு. அவருக்கு பேர் என்ன? உடல் பெற்றவர். அவருக்கு பேர் என்ன? ஸ்தூல குரு. நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? சூட்சம குரு. சூட்சம குரு வேலை செய்யணும்னா ஸ்தூல குரு உங்களுக்கு வழி காட்டணும், உண்மையான வழியை காட்டணும். கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாரும் குரு கிடையாது. they are teachers. there is much difference between a teacher and master. who is teacher? a teacher can teach you. who is the master? only the master can liberate you. அப்போ எனக்குள்ள இருக்கிறத உண்மையாவே யார் தூண்டுறாரோ அவர் தான் உண்மையான குரு. அது ஏபிசிடி யாரா வேணா இருக்கலாம். அவர் மேல அந்த விசுவாசம் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்து வரேன், எனக்கு ஏபிசிடியே தெரியலையே, நான் எப்படி ஏபிசிடி கற்றுப்பேன்? அப்போ அந்த ஏபிசிடி சொல்லித்தரதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்ல, அவங்க டீச்சர். அப்புறம் லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க. இப்போ நீங்கள் டீச்சர்ன்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. இப்போ நிறைய டீச்சர்ஸ் ஒரு இடத்துல போய் சரண்டர் ஆவாங்க. அவங்க யார்? தே ஆர் மாஸ்டர்ஸ். அப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அந்த குரு தன்மைக்கு உயர வேண்டும். அது ஏன் அந்த குரு தன்மைக்கு உயர வேண்டும் அப்படின்னா, மொத்த உலகத்திற்கும் ஒளியேற்ற முடியாது. ஒரு விளக்கால மொத்த உலகத்துக்கும் விளக்கேற்ற முடியாது. இந்த கான்செப்டே எப்படின்னா, ஷேரிங் அண்ட் கேரிங்ல தான் இறைவனே படைச்சிருக்கிறார். நான் கொஞ்சம் தூரம் கொண்டே கொடுப்பேன், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் கொண்டே கொடுக்கணும், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் கொடுக்கணும், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் கொடுக்கணும். வேலை இதுதான், வேற ஒரு வேலை இல்லை. நான் என்னை பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்கும் போதே என்னை சார்ந்தவங்களையும் பார்த்துக்கணும், என்னை சாராதவங்களையும் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு நல்லது பண்ணாதான் நான் ஏதாவது திருப்பி நல்லது பண்ணுன்ற மென்டாலிட்டியில் தான் மனம் வாழுது, மனிதர்கள் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாருமே. அப்போ குரு எதை முதல்ல சோதிப்பார்னா, இவனுக்கு எதுவுமே பண்ணலனாலும் அந்த நம்பிக்கை இருக்குதா, நன்றி உணர்வு இருக்குதா, விசுவாசம் இருக்குதான்றதை பல ஆங்கிளில் டெஸ்ட் பண்ணுவாங்க, பல ஆங்கிளில் சோதிப்பாங்க. அதில் ஸ்ட்ராங்காக நம்ம நின்றுட்டோம்னா, நீங்கள் அப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும். நீ உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்க, மீதியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எதனால தெரியுமா குருவுக்கு அவ்வளோ ஆற்றல்? இந்த உலகத்தில் நீங்கள் எது பண்ணீங்கனாலும் பல லட்சம் பல கோடி மடங்கு திருப்பி வந்துடும், தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ இருக்கிறதே பெரிய விஷயம் என்ன? ஞானத்தை கொடுப்பதை தாண்டி இந்த உலகத்தில் பெரிய விஷயம்னு ஏதோ ஒன்று இருக்கா? அவர் அதே வேலையை தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறீங்க, அவரோட தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க. நீங்கள் அவரை கொண்டு போய் சேர்க்க வேணாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி, விவேகானந்தர் இப்படி நீங்கள் சொல்ல வேணாம். அவங்களோட தத்துவங்களை மட்டும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதனால இன்னும் எத்தனை லட்சம் உயிர்கள் பலனடையும். ஃபயர் மாதிரி அப்படியே காட்டு தீ போல பரவும். பரவுமா பரவாதா? அப்போ அந்த புண்ணிய பலன்லாம் யாருக்கு போய் சேரும்? அந்த குருவுக்கு வந்து சேரும். அந்த குரு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் நானே என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு வச்சு உட்காந்து போறா? மொத்தத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உட்காந்துருவார். அங்கேருந்து கனெக்ஷன் இங்கே வருது, இங்கேருந்து கனெக்ஷன் எங்கே போகுது? அங்கே போகுது. அப்புறம் அங்கே அது போயிடுச்சுன்னா அவர் கடங்காரனாக இருப்பாரா? கடவுளுக்கு கடங்காரனாக இருக்கிறது பிடிக்குமா? கடவுள் கடங்காரனாலாம் இருக்க மாட்டார். கடங்காரனாக இருந்தாருன்னா அவர் கடவுளே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னு, இத்தனை உயிர்கள் உன்னால் தெளிவடைஞ்சிருக்கா, நான் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணிட்ட, ஓகே,
உனக்கு நான் இது நாள் வரைக்கும் யாரும் கொடுக்காத நான் கொடுக்குறேன், முக்தி அல்லது மோட்சம். இப்போ இந்த குரு சூஸ் பண்ணலாம், இவங்களை நான் கூட்டிட்டு போறேன், உங்களை அப்ரூவ் பண்ணு. அவர் கொடுக்க மாட்டார், நம்ம பண்ற சேட்டையை அவர் கொடுப்பாரா? அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் பிஸியா இருக்கிறார், அவர் பரிபூர்ணத்தில் இருக்கிறார், அவர் எங்க நம்மளெல்லாம் இறங்கி வந்து பார்த்துட்டு இருக்க போறாரு. குருமார்களால் தான் நம்மளெல்லாம் பாதுகாக்க முடியும். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா, எந்த குருமாரினுடைய ஒரு பொது பயணத்திற்கு, இந்த உலகம் நல்லா இருக்கணுன்ற அந்த பயணத்திற்கு எத்தனை ஆன்மாக்கள் மனதார உதவி செய்ததோ, மனதாலும் பொருளாலும் அறிவாலும் ஞானத்தாலும், இன் எனி வே, எதிர்பார்ப்பு இல்லாம நம்பிக்கையுடன், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, என்ன ட்ரஸ்ட். குருமார்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே நீ நம்பலைன்னா மதிக்கவே மாட்டாங்க உங்களை. ட்ரஸ்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் பொண்டாட்டியே உங்களை நம்பலைன்னா உங்களுக்கு கோவம் வருது, வருதா வரலையா? புருஷன் உங்களை நம்பலைன்னா கோவம் வருது, வருதா வரலையா? குருவை பொறுத்த வரைக்கும் நம்பணும், இவர் என்னை பாதுகாப்பாரு, நம்பணும். நம்பலைன்னா நடக்காது. இப்பேற்பட்ட ஒரு அருமையான விஷயத்திற்கு நீங்கள் அந்த உதவிகளை நீங்கள் செய்யும்போது, அவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத உதவியெல்லாம் செஞ்சிருவார். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, நினச்சே பார்க்க முடியாது. இதனால தான் குருமார்களுக்கு சக்தி ரொம்ப 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 அதிகம். கிளியர்? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.